சிவபகவானே படைத்திட வந்தாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். ஓம் சாந்தி. முரளி டேட் 22/10/2025. பாப்தாதா, மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் ஒருவருக்கு புரிய வைக்கும் போது அல்லது மேடையில் பேசும்போது பாபா பாபா என்று சொல்லி புரிய வையுங்கள். தந்தையின் புகழ் பாடுங்கள், அப்போது அம்பு தேய்க்கும். கேள்வி: தந்தை பாரதவாசி குழந்தைகளிடம் விசேஷமாக என்ன கேள்வி கேட்கிறார்? பதில்: பாரதவாசி குழந்தைகள், நீங்கள் எவ்வளவு செல்வந்தராக இருந்தீர்கள், அனைத்து குணங்களும் நிறைந்த 16 கலைகள் சம்பூர்ண தேவ தர்மத்தில் இருந்தீர்கள். நீங்கள் பவித்திரமாக இருந்தீர்கள், காம கட்டாரை வீசாமல் இருந்தீர்கள், செல்வ செழிப்போடு இருந்தீர்கள். பிறகு நீங்கள் எப்படி இவ்வளவு திவாலானீர்கள்? காரணம் தெரியுமா? குழந்தைகளே, நீங்கள் எப்படி அடிமையானீர்கள்? அவ்வளவு செல்வங்களையும் எங்கே தொலைத்தீர்கள்? தூய்மையாக இருந்த நீங்கள் பிறகு எப்படி அழுக்கானீர்கள் என்பதை எண்ணி பாருங்கள். குழந்தைகள், நீங்களும் இப்படிப்பட்ட விஷயங்களை பாபா பாபா என்று சொல்லி பிறருக்கு புரிய வைத்தால் எளிதில் புரிந்து கொள்வார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சொன்னாலும் தந்தையின் நினைவு நிச்சயம் வர வேண்டும். தந்தை முதலில் மன்மனாபவ என்று சொல்கிறார். நிச்சயம் முன்னரும் சொல்லி இருக்கிறார், அதனால் இப்போதும் சொல்கிறார். குழந்தைகள், நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள். எப்போது நீங்கள் எங்காவது சொற்பொழிவாற்றப் போகிறீர்களோ அப்போது அங்கிருப்பவர்களுக்கு தந்தையை பற்றி தெரியாது. எனவே அவர்களிடம் சிவபாபா சொல்கிறார், அவரே பதீத பாவனர் என்று சொல்ல வேண்டும். நிச்சயம் தூய்மையாக மாற்றவே இங்கே வந்து புரிய வைக்கிறார். ஹே குழந்தைகளே, உங்களை சொர்க்கத்தின் எஜமானராக மாற்றியிருந்தேன். ஆதி சனாதன தேவி தேவர் தர்மத்தைச் சேர்ந்த நீங்கள் உலகின் அதிபர்களாக இருந்தீர்கள் என்று தந்தை உங்களிடம் சொல்வதைப் போல தந்தை இப்படி சொல்கிறார் என நீங்களும் சொல்ல வேண்டும். மற்றவங்களுக்கு புரிய வைக்கும் பொழுது பாபா சொல்றாரு அப்படின்னு இல்லாம சிவதந்தை சொல்றாருன்னு நீங்க சொல்லணுங்கிறார். இப்படி சொற்பொழிவாற்றியதாக யாரிடமிருந்தும் செய்தி வரவில்லை. மற்ற எந்த தர்மமும் இருக்கவில்லை. என்னை மிக உயர்ந்தவராக ஏற்றுக்கொள்கிறீர்கள், பதீத பாவனராகவும் ஏற்றுக்கொள்கிறீர்கள். நான் பாரதத்தில் வருகிறேன், ராஜ யோகத்தை கற்பிக்க வருகிறேன். என்னை நினைவு செய்யுங்கள். உயர்ந்த தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் என்று சொல்கிறேன். ஏனென்றால் தந்தை கொடுக்கும் வள்ளல். உண்மையில் பாரதத்தில் நீங்கள் உலகின் எஜமானர்களாக இருந்தீர்கள். தந்தை குழந்தைகள் எங்களுக்கு புரிய வைக்கிறார், பிறகு நாங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறோம். பாரதவாசிகள், நீங்கள் பெரிய செல்வந்தர்களாக இருந்தீர்கள் என்று பாபா சொல்கிறார். அனைத்து குணங்கள் நிறைந்த 16 கலைகள் சம்பூர்ண தேவ தர்மம் இருந்தது. நீங்கள் பவித்திரமாகவே இருந்தீர்கள், காம கட்டாரி வீசவில்லை, பெரிய செல்வந்தர்களாக இருந்தீர்கள். பிறகு எப்படி இப்படி திவாலாகி போனீர்கள் என்று தந்தை கேட்கிறார். காரணம் தெரியுமா? நீங்கள் உலகின் அதிபர்களாக இருந்தீர்கள். இப்போது நீங்கள் உலகின் அடிமைகளாக ஏன் மாறினீர்கள்? அனைவரிடமிருந்தும், அதாவது மற்ற நாடுகளில் இருந்தும்
கடன் வாங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள்? செல்வங்கள் அனைத்தும் எங்கே சென்றன? தந்தை எப்படி சொற்பொழிவாற்றுகிறாரோ அப்படி நீங்களும் சொற்பொழிவாற்ற வேண்டும். அப்போது பலருக்கு கவர்ச்சி ஏற்படும். குழந்தைகள், நீங்கள் தந்தையை நினைவு செய்யாததால் யாருக்கும் அம்பு தைப்பதில்லை, அந்த சக்தி கிடைப்பதில்லை. இல்லையென்றால் உங்கள் ஒரே சொற்பொழிவை அப்படி கேட்பார்கள். அதனால் அதிசயம் நிகழும். பகவான் ஒருவரே என சீபாபா புரிய வைக்கிறார். அவர் துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர், புது உலகை படைப்பவர். இதே பாரதத்தில் சொர்க்கம் இருந்தது. தங்கம் வைர மாளிகைகள் இருந்தன. ஒரே ராஜ்யம் இருந்தது. அனைவரும் பால் பாயாசம் போல இருந்தார்கள். தந்தையின் புகழ் எப்படி அளவற்றதோ அப்படி பாரதத்தின் புகழும் அளவற்றதாக இருந்தது. பாரதத்தின் பெருமையை கேட்டு மகிழ்ச்சி அடைகிறீர்கள். இவ்வளவு செல்வ வளங்களையும் எங்கே தொலைத்தீர்கள் என்று தந்தை குழந்தைகளிடம் கேட்கிறார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு செலவு செய்து வந்தீர்கள்? எத்தனை கோவில்களை கட்டினீர்கள்? நீங்கள் எப்படி தூய்மையான நிலையில் இருந்து அழுக்காக மாறினீர்கள் என்பதை எண்ணி பாருங்கள் என்று தந்தை சொல்கிறார். பாபா, துக்கத்தில் இருக்கும்போது உம்மை நினைக்கிறோம், ஆனால் சுகமாக இருக்கும்போது நினைப்பதில்லை என்று சொல்கிறீர்கள். எனினும் உங்களை துக்கப்பட வைப்பது யார்? அடிக்கடி தந்தையின் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் தந்தையின் செய்தியை சொல்கிறீர்கள். நான் சிவாலய சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்தேன். சொர்க்கத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் இதையும் மறந்துவிட்டீர்கள். ராதா கிருஷ்ணரே சுயம்வரத்திற்கு பிறகு லக்ஷ்மி நாராயணர் ஆகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியவில்லை. உலகின் அதிபராக ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நீங்கள் கலங்கத்தை விளைவிக்கிறீர்கள். எனக்கும் கலங்கம் கற்பிக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சத்கதி கொடுக்கும் வள்ளல். நீங்கள் என்னை நாயிலும் பூனையிலும் அணுவிலும் இருப்பதாக சொல்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவு பதீத்தமாகிவிட்டீர்கள் என்று தந்தை சொல்கிறார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல், பதீத்த பாவனர் நானே என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் பிறகு கங்கையை பதீத்த பாவனி என்று சொல்கிறீர்கள். என்னோடு யோகம் வைக்காததால் நீங்கள் இன்னும் பதீத்தமாகிவிட்டீர்கள். என்னை நினைவு செய்தால் உங்கள் விக்கிரமங்கள் அழியும். அடிக்கடி தந்தையின் பெயரை சொல்லி விளக்கம் கொடுங்கள். அப்போது சிபாபாவின் நினைவு இருக்கும். நாங்கள் தந்தையின் புகழ் பாடுகிறோம் என்று சொல்லுங்கள். நான் எப்படி சாதாரண பதீத்த உடலில் பல பிறவிகளின் கடைசியில் வருகிறேன் என்பதை தந்தை தானே சொல்கிறார். இவருக்கே அதிக பிறவிகள் இருக்கின்றன. இவர் இப்போது என்னுடையவராக மாறியதால் இந்த ரதத்தின் மூலம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இவருக்கு தனது பிறவிகளை பற்றி தெரியாது. இவரே பாக்ய ரதன், பாக்யசாலியான ரதம். இவரது வனப்பிரஸ்த நிலையில் நான் வருகிறேன். சிபாபா இப்படி புரிய வைக்கிறார். இப்படி யாருடைய சொற்பொழிவையும் கேட்கவில்லை. தந்தையின் பெயரையே எடுப்பதில்லை. முழு நாளும் தந்தையை முற்றிலும் நினைவு செய்வதே இல்லை. தேவையற்ற வீண் விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். பிறகு நாங்கள் இப்படி சொற்பொழிவாற்றினோம், நாங்கள் இப்படி புரிய வைத்தோம் என்று எழுதுகிறீர்கள். இப்போது நீங்கள் எறும்புகளாக இருப்பதை தந்தை புரிந்து கொள்கிறார். பூச்சிகளாக கூட இன்னும் ஆகவில்லை. ஆனால் அகங்காரம் எவ்வளவு இருக்கிறது. சிபாபா பிரம்மா மூலமாக சொல்கிறார் என்பதையும் புரிந்து கொள்வதில்லை. சிபாபாவை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். பிரம்மாவிடம் உடனே சண்டைக்கு வருகிறார்கள். நீங்கள் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், உங்கள் வேலையே என்னோடுதான் என்று தந்தை சொல்கிறார். என்னை நினைவு செய்கிறீர்கள் தானே? எனினும் தந்தை என்றால் யார்? அவர் எப்போது வருகிறார் என்பது உங்களுக்கு தெரியாது. கல்பத்தின் ஆயுள்
லட்ச வருடங்கள் என்று குருமார்கள் உங்களிடம் சொல்கிறார்கள். ஆனால் கல்பத்தின் ஆயுள் 5000 வருடங்கள் மட்டுமே என்று தந்தை சொல்கிறார். பழைய உலகம் பிறகு புதியதாக ஆகும், புதியதிலிருந்து பிறகு பழையதாக ஆகும். இப்போது புது டெல்லி எங்கே இருக்கிறது? டெல்லி எப்போது தேவலோகம் ஆகுமோ அப்போதே புது டெல்லி என்று சொல்வார்கள். புது உலகில் யமுனை ஆற்றங்கரையில் புது டெல்லி இருந்தது. அங்கே லக்ஷ்மி நாராயணரின் மாளிகை இருந்தது. அது தேவலோகமாக இருந்தது. இப்போது சுடுகாடு ஆக வேண்டும். எல்லோரும் புதைக்கப்பட வேண்டும். அதனால் மிக உயர்ந்த தந்தை என்னை நினைவு செய்தால் தூய்மை ஆவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். எப்போதும் இப்படி பாபா பாபா என்று சொல்லி புரிய வையுங்கள். தந்தையின் பெயரையே எடுப்பதில்லை. அதனால் நீங்கள் சொல்வதை யாரும் கேட்பதில்லை. தந்தையின் நினைவு இல்லாத காரணத்தால் உங்களிடம் கூர்மை நிறைவதில்லை. நீங்கள் தேக அபிமானத்திற்கு வருகிறீர்கள். பந்தனத்தில் இருந்து அடிவாங்கும் தாய்மார்கள் உங்களை விட அதிகமாக நினைவில் இருக்கிறார்கள். எவ்வளவு அழைக்கிறார்கள்? நீங்கள் எல்லோரும் திரௌபதிகள் என்று தந்தை சொல்கிறார். இப்போது உங்களை நிர்வாணம் ஆவதிலிருந்து காப்பாற்றுகிறார். தாய்மார்களிலும் சிலர் அப்படி இருக்கிறார்கள். அவர்களுக்கு கல்ப முன்னரும் பூத்தனா என்ற பெயர்கள் கொடுக்கப்பட்டன. இதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பாரதம் சிவாலயமாக இருந்தபோது அதை சொர்க்கம் என்று சொன்னார்கள் என்று தந்தை சொல்கிறார். இங்கே யாரிடம் வீடு விமானம் போன்றவை இருக்குமோ அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பதாக நினைக்கிறார்கள். எவ்வளவு மூடமதி! ஒவ்வொரு விஷயத்திலும் பாபா சொல்கிறார் என்று சொல்லுங்கள். இந்த ஹடயோகிகள் உங்களுக்கு ஒருபோதும் முக்தி கொடுக்க முடியாது. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளலாக ஒருவர் இருக்கும்போது குருமார்களிடம் ஏன் போகிறீர்கள்? நீங்கள் சந்நியாசி ஆக வேண்டுமா? அல்லது ஹடயோகத்தை கற்று பிரம்மத்தோடு கலக்க வேண்டுமா? யாரும் கலக்க முடியாது. எல்லோரும் பாகத்தை நடிக்க வேண்டும். அனைத்து நடிகர்களும் அழியாதவர்கள். இது அனாதி, முதலும் முடிவும் இல்லாத அழிவில்லாத நாடகம். யாருக்கும் மோட்சம் கிடைக்க முடியாது. நான் சாதுக்களை எல்லாம் கரை சேர்க்க வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். அப்போது கங்கை எப்படி பதீத்த பாவனியாக முடியும்? என்னைத்தானே பதீத்த பாவனர் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். உங்கள் யோகம் என்னிடமிருந்து முறிந்ததால் இந்த நிலை ஏற்பட்டது. இப்போது மீண்டும் என்னோடு யோகம் வைத்தால் விகர்மங்கள் அழியும். முக்தி தாமத்தில் பவித்திர ஆத்மாக்கள் இருக்கின்றன. இப்போது முழு உலகமும் பதீத்தமாக இருக்கிறது. தூய்மையான உலகத்தை பற்றி உங்களுக்கு தெரியவே இல்லை. நீங்கள் எல்லோரும் பூஜாரிகள். பூஜைக்குரியவராக ஒருவர் கூட இல்லை. நீங்கள் தந்தையின் பெயரை சொல்லி அனைவரையும் எழுப்ப முடியும். எந்த தந்தை உங்களை உலகின் அதிபராக மாற்றுகிறாரோ அவரை நீங்கள் அமர்ந்து நிந்தனை செய்கிறீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் சிறு குழந்தை, அனைத்து குணங்களும் நிறைந்தவர். அவர் இப்படிப்பட்ட வேலையை எப்படி செய்வார்? மேலும் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவருக்கும் எப்படி தந்தையாக முடியும்? பகவானாக ஒருவர் தானே இருக்கிறார். எனது ஸ்ரீமத் படி நடக்காதவருடைய துரு எப்படி இறங்கும்? நீங்கள் எல்லோருக்கும் பூஜை செய்து வந்தீர்கள். எனினும் என்ன நிலை ஏற்பட்டது? எனவே மீண்டும் நான் வரவேண்டி இருக்கிறது. நீங்கள் எந்த அளவு தர்மமும் கர்மமும் இல்லாதவர்களாக ஆகிவிட்டீர்கள். இந்து தர்மத்தை யார் எப்போது ஸ்தாபனை செய்தார் என்று சொல்லுங்கள். இப்படி அருமையாக சொற்பொழிவு ஆற்றுங்கள். உங்களுக்கு அடிக்கடி தந்தையின் நினைவு வருவதே இல்லை. எனக்குள் தந்தை வந்து சொற்பொழிவாற்றியதைப் போல இருந்தது என அவ்வப்போது சிலர் எழுதுகிறார்கள். தந்தை அதிக உதவி செய்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் நினைவு யாத்திரையில் இருப்பதில்லை. எனவே எறும்பு வேக சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தையின் பெயரை சொன்னால்தான்
ஒருவருக்கு அம்பு தைக்கும். குழந்தைகளே, நீங்கள்தான் ஆல் ரவுண்ட் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கே வந்து புரிய வைக்க வேண்டி இருக்கிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். நான் பாரதத்தில் தான் வருகிறேன். யார் பூஜைக்குரியவர்களாக இருந்தார்களோ அவர்களே பூஜாரிகள் ஆகிறார்கள். நான் பூஜைக்குரியவர் மற்றும் பூஜாரி ஆவதில்லை. தந்தை சொல்கிறார், தந்தை சொல்கிறார் என்று தொனி ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் எப்போது இப்படி சொற்பொழிவாற்றுகிறீர்களோ, எப்போது நாங்கள் அப்படி கேட்கிறோமோ, அப்போது நீங்கள் எறும்பிலிருந்து பூச்சியாகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்வோம். நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன், நீங்கள் என்னை மட்டும் நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் இந்த ரதத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். ரதத்தை ஒன்றும் நினைவு செய்யக்கூடாது. தந்தை இப்படி சொல்கிறார், தந்தை இதை புரிய வைத்தார் என்று நீங்கள் சொன்னால் உங்கள் பிரபாவம் எவ்வளவு வெளிப்படும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். தேகம் உட்பட அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் புத்தியோகத்தை முறிக்க வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். உங்கள் தேகத்தையும் நீக்கிவிட்டால் மீதம் இருப்பது ஆத்மா. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தை என்னை நினைவு செய்யுங்கள். நான் பிரம்மம், நான் மாயாவிற்கு எஜமானர் என்று சிலர் சொல்கிறார்கள். மாயா என்று எதற்கு சொல்லப்படுகிறது? செல்வம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பது கூட உங்களுக்கு தெரியாது என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் செல்வத்தை மாயா என்று சொல்கிறீர்கள். இப்படியெல்லாம் நீங்கள் புரிய வைக்க முடியும். மிக நல்ல நல்ல குழந்தைகள் முரளி படிப்பதில்லை. தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் அம்பு தேய்க்காது. ஏனென்றால் நினைவின் பலம் கிடைப்பதில்லை, நினைவால் பலம் கிடைக்கிறது. அந்த யோக பலத்தால் நீங்கள் உலகின் அதிபராகிறீர்கள். குழந்தைகள் ஒவ்வொரு விஷயத்திலும் தந்தையின் பெயரை சொல்லிக்கொண்டே இருந்தால் யாரும் ஒருபோதும் எதையும் சொல்ல முடியாது. அனைவருக்கும் தந்தை பகவான் ஒருவரா அல்லது அனைவரும் பகவான்களா? நான் இந்த சந்நியாசியின் ஃபாலோவர்ஸ் என்று சொல்கிறார்கள். இப்போது அவர் சந்நியாசி, நீங்கள் குடும்பஸ்தன். அப்போது நீங்கள் எப்படி அவரை பின்பற்ற முடியும்? அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, எப்படி முடியும்? பொய்யான மாயை, பொய்யான உடல், பொய்யான உலகம் என்று பாடவும் செய்கிறார்கள். உண்மையானவர் ஒரு தந்தை மட்டுமே. அவர் எதுவரை வரவில்லையோ அதுவரை நாம் உண்மையாக மாற முடியாது. முக்தி ஜீவன் முக்தி வள்ளல் ஒருவரே. நாம் ஒருவரிடம் போவதற்கு யாரும் முக்தி கொடுப்பதே இல்லை. இதுவும் நாடகத்தில் இருந்தது என்று தந்தை சொல்கிறார். இப்போது கவனமாக கண்களை திறங்கள். தந்தை இப்படி சொல்கிறார் என சொல்வதால் நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். உங்களோடு யாரும் விவாதம் செய்ய மாட்டார்கள். திருமூர்த்தி சிவபாபா என்று சொல்ல வேண்டும், வெறும் சிவன் என்று சொல்லக்கூடாது. திருமூர்த்திகளை படைத்தது யார்? பிரம்மா மூலமாக படைப்பது யார்? பிரம்மா படைப்பவரா என்ன? இப்படியெல்லாம் போதையோடு பேசுங்கள். அப்போது வேலை செய்ய முடியும். இல்லையென்றால் தேக அபிமானத்தில் அமர்ந்து சொற்பொழிவாற்றுவீர்கள். இது அநேக தர்மங்களின் கல்ப விருட்சகம் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். முதலில் இருப்பது தேவி தேவர் தர்மம். இப்போது தேவ தர்மம் எங்கே போனது? லட்ச வருடங்கள் என்று சொல்கிறார்கள். இதுவோ 5000 வருட விஷயம். நீங்கள் அவருக்கு கோவில்களெல்லாம் கட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை நடந்ததாக காட்டுகிறார்கள். பாண்டவர்கள் மலை மீது உருகி இறந்தனர். பிறகு என்னானது? நான் எப்படி வன்முறை செய்ய முடியும்? நான் உங்களை அகிம்சையான வைஷ்ணவர்களாக மாற்றுகிறேன். காம கட்டாரை வீசாதவர்களே வைஷ்ணவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அவர்கள்
விஷ்ணுவின் வம்சாவளிகள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: சேவையில் வெற்றி பெறுவதற்கு அகங்காரத்தை நீக்கி ஒவ்வொரு விஷயத்திலும் தந்தையின் பெயரை சொல்ல வேண்டும். நினைவிலிருந்து சேவை செய்ய வேண்டும். தேவையற்ற வீண் விஷயங்களில் தனது நேரத்தை வீணாக்க கூடாது. உண்மையான வைணவர் ஆக வேண்டும். எந்தவித வன்முறையிலும் ஈடுபடக்கூடாது. தேகம் உட்பட அனைத்து சம்பந்தங்களில் இருந்தும் புத்தி யோகத்தை முறிக்க வேண்டும். வரதானம்: ஹாஞ்சியின் பாடத்தால் சேவைகளில் மகானாகி அனைவரின் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரம் ஆகுக. எந்த சேவையையும் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்துடனும் செய்யும்போது அதில் அனைவரின் ஆசீர்வாதங்களும் கிடைக்க வேண்டும் என்ற கவனம் சதா இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்கே ஆசீர்வாதங்கள் இருக்குமோ அங்கே உழைக்க வேண்டியது இருக்காது. யாருடைய தொடர்பில் வந்தாலும் அவரது ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்ற லட்சியம் இப்போது இருக்க வேண்டும். ஹாஞ்சியின் பாகமே ஆசீர்வாதங்களை பெறும் சாதனம். ஒருவர் தவறு செய்தாலும் அவரை தவறு என்று சொல்லி தள்ளிவிடுவதற்கு பதிலாக உதவி செய்து நிற்க வைக்க வேண்டும். ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதன் மூலமாகவும் திருப்தியின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். யார் ஆசீர்வாதங்களை பெறுவதில் மகான் ஆவாரோ அவர் தானாகவே மகான் ஆவார். ஸ்லோகன்: கடின உழைப்பாளி ஆவதோடு உங்கள் ஸ்திதியையும் கடினமாக்கும் லட்சியம் வையுங்கள். அதாவது உறுதியாக்குபவராக லட்சியம் வையுங்கள். அவ்யக்த செய்கை: தனக்கும் மற்ற எல்லோருக்கும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பிரயோகம் செய்யுங்கள். யோகத்தின் பிரயோகம் என்றால் உங்கள் சுத்த எண்ணங்களை உடலில், மனதில், சம்ஸ்காரங்களில் பிரயோகம் செய்து அனுபவம் செய்து முன்னேறி செல்லுங்கள். இதில் ஒருவர் பிறரை பார்க்காதீர்கள். இவர் என்ன செய்கிறார், இவர் செய்யவில்லை, பழையவர்கள் செய்கிறார் அல்லது செய்யவில்லை என்பதை பார்க்காதீர்கள். முதலில் நான் இந்த அனுபவங்களில் முன்னால் வர வேண்டும். ஏனென்றால் இது தனது அக முயற்சியின் விஷயம். எப்போது தன்னிடம் இந்த பிரயோகத்தில் ஈடுபடுவீர்களோ அப்போது வளர்ந்து கொண்டே போவீர்கள். பிறகு ஒவ்வொருவரின் சாந்தி சக்தி குழு உருவில் உலகின் முன் பிரபாவத்தை ஏற்படுத்தும். ஓம் சாந்தி.